அதிகாரம் 12:24 பார்ப்போம். காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளை பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமீன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள் சொல்லியிருக்கிறார். அதனால் எப்படி இருப்பேன், நாளைக்கு என்ன ஆகும் அப்படி ஆண்டவரே என்று ஒவ்வொரு நிமிஷம் பயந்து கேட்கக்கூடாது. நாளை கர்த்தர் செய்வார், கர்த்தர் நம்மை காப்பார் என்று விசுவாசம் தாங்க. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், பறவைகளை பார், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சங்களை சேர்த்து கூட வச்சதில்லை. அப்படிப்பட்ட காகைகளுக்கு நான் பிழைப்பூட்டுகிற தேவனாயிருக்கிறேன், உங்களை நான் கைவிடுவேனா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பயப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீரத்தை அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கூடாது, குறைஞ்சுதான் போயிடும். கவலைப்பட்டீங்கன்னா நோய் நொடி பலவீனம் தான் வரும்போது. அதனால் நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு தேவனை தேடுங்க.